ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம 11th எக்கனாமிக்ஸ் சீரீஸ் கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி சாப்டர் நம்பர் 2 கன்செப்ஷன் அனலைசிஸ். இது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஃபார் மைக்ரோ எக்கனாமிக்ஸ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலில் யூஜி ஃபஸ்ட் இயரில் நம்ம படிப்போம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மோரார்லெஸ் இந்த சாப்டர் நம்ம முடிக்க ட்ரை பண்ணலாம். கன்செப்ஷன் இஸ் த சோலோ எண்ட் அண்ட் அப்ஜெக்டிவ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கன்செப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எக்கனாமிக்ஸோட ஒரு மெயின் ஐடியாவே, ஒரு மெயின் கீ பாயிண்ட்டே எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டீஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். அதை பேஸ் பண்ணி அது ஒரு பைவேட்டலாக பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா மொத்த எக்கனாமிக்ஸ் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா ரன் ஆகும் அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா ஜேஎம் கிங்ஸ் யாருன்னா நம்ம ஃபாதர் ஆஃப் மாடர்ன் எக்கனாமிக்ஸ், அப்படி இல்லைனா ஃபாதர் ஆஃப் மிக்ஸ்ட் எக்கனாமிக்ஸ், அப்படி இல்லைனா ஃபாதர் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஜேஎம்னா ஜான் மேயார்ட் கிங்ஸ். இஸ் த ஃபவுண்டிங் ஃபாதர் ஆஃப் வேர்ல்டு பேங்க், இஃப் ஐ எம் நாட் ராங். இவரும் ஒயிட் டெக்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பேங்க்கோட ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன். ஹியூமன் வாண்ட்ஸ்னால் ஒரு ஹியூமனோட டிசையரும் ஒரு வாண்ட்ஸும் அவனுக்கு தேவையான பொருட்கள் அவன் ஆசைப்பட்றான்ல, அதான் ஹியூமன் வாண்ட்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ்லேயே நம்ம படிப்போம் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட். இப்போது ஒரு வாண்ட்ஸ் இருக்குன்னா அந்த ஒரு வாண்ட்ஸ் நம்ம சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணவே இன்னொரு வாண்ட்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம மொபைல் வாங்குறோன்னு நினைக்கிறோம், அது என்னுடைய ஆசை, அது என்னுடைய வாண்ட்ஸ், அது என்னுடைய டிசையர். அது வாங்கினோடனே அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மு வாங்குகிறோம். ஒரு இது ஆசை முடிஞ்சிச்சு, ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆசை வருது. அதனால தான் வாண்ட்ஸ் ஆர் கவுண்ட்லெஸ்ன்னு சொல்கிறாங்க. கவுண்ட்லெஸ் இன் நம்பர்ஸ் அண்ட் வேரியஸ் இன் கைண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸ் பிகம்ஸ் ஹேபிட். இங்கே ஏன் ஹேபிட்னு சொல்கிறாங்கன்னா, தினமும் எஞ்சி எல்லாருமே காலையில் காஃபி குடிப்போம், நியூஸ் பேப்பர் படிப்போம். அப்போனா நம்மளுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேபிட்டாக நம்மளுக்கு க்ரியேட் ஆகுதுல்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ் பிகம் அ ஹேபிட். நெக்ஸ்ட்டு சாட்டியபிள். So we cannot satisfy all our wants. At the same time, we can satisfy a particular want at a given time. சாட்டியபிள் என்ன சொல்கிறாங்கன்னா திருப்தி அடையிறது. நம்மளால் பசிக்கும் போது ஒரு உணவை சாப்பிட்டா தான் நம்மளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாண்ட் நம்மளுக்கு வேணும், அது மூலமாக நம்ம ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் ஆகிறோம். அதே நீங்கள் பசி இல்லாத நேரத்தில் ஒரு பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த வாண்ட்ஸ் ஆர் ஆல்டர்னேட்டிவ் நம்ம எதில் பார்த்துருப்போம்னா ஸ்கார்சிட்டி டெஃபினேஷன் கிவன் பை லியோனல் ராபின்ஸில் பார்த்துருப்போம். ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்னு எப்படின்னா இட்லி இல்லை தோசை சாப்பிட்லாம், சப்பாத்தி இல்லை பரோட்டா சாப்பிட்லாம். அது மாதிரி வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிவான இது விடும். வாண்ட்ஸ் ஆர் காம்படிட்டிவ். இப்போது எல்லா வாண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் வாங்கலாம், அப்படி இல்லைனா ஒரு 10,000 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் போய் பார்க்கலாம். எது பெட்டர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். ஆனால் ஆல் வாண்ட்ஸ் ஆர் நாட் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி. ஒரு சில வாண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் நம்ம ஒரு வாண்ட்ஸ் தேவைப்படனா அதுக்கு தேவையான ஒரு பொருள் நம்ம வாங்கிதான் ஆகணும். இப்போது வண்டி வாங்குகிறோன்னா அது கண்டிப்பாக பெட்ரோல் போட்டு தானே ஆகணும். இப்போது பென் வாங்குகிறோன்னா, இங்க் பென் வாங்குகிறோன்னா கண்டிப்பாக அதுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம கேட்ரேஜ் கொடுத்து வாங்குகிறோம். ஒரு வாண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். இதே காம்படிட்டிவ் வாண்ட்னா ஒரு வாண்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் வாண்ட்ஸ் போடுறது பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு வாண்ட்ஸ் ஆர் ரெக்வயரிங். ஒரு வாட்டி மட்டும் இல்லை, நம்மளுக்கு பசி எடுக்கும் போது எல்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அது மாதிரி வாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்ப நடக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாண்ட்ஸ். சம் வாண்ட்ஸ் ஆர் ஃபீல்ஸ் ஹங்க்ரி. இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குட்ஸ். நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். இங்கே ஒரு சில கிளாசிஃபிகேஷன்ஸ் கொடுத்து நெசசிட்டி குட்ஸ், கம்ஃபர்ட் குட்ஸ் அண்ட் லக்ஸரி குட்ஸ். நெசசிட்டி குட்ஸ்னால் பேசிக் குட்ஸ். இது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், கிளாத்திங், ஷெல்டர்ஸ், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெசசரியான குட்ஸ், இல்லைனா பேசிக் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இல்லாமல் கம்ஃபர்ட் குட்ஸ்ன்னு இருக்குது. குட்ஸ் விச் ஆர் நாட் இன்டெஸ்ரபிள், பட் பார்த்தீங்கன்னா லைஃப்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நார்மல் டச் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட் குட்ஸ்னால், பட்டன் ஃபோன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தங்களுக்கு தேவை, அப்போனா அது நெசசரி குட்ஸ். ஈஸியாக ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆகுறது இல்லை, அதுதான் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட் குட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஃபேன், ஃப்ரிட்ஜு, ஏர் கண்டிஷனர் எல்லாமே. நெக்ஸ்ட்டு லக்ஸரி குட்ஸ். லக்ஸரிஸ் ஆர் நாட் வெரி எசென்ஷியல். அவ்வளோவா நம்மளுக்கு தேவையில்லை, பட் அது ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜுவல்லரி, டைமண்ட் அண்ட் கார்ஸ். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் ஒரு லக்ஸரி இதுக்காக எப்போது ஒரு வாட்டி இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட்டு கார்டினல் யூட்டிலிட்டி அனலைசிஸ். யூட்டிலிட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் 2 மெத்தட். ஒன்று கார்டினல் யூட்டிலிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டினல் யூட்டிலிட்டி. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
கார்டினல் யூட்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. கார்டினல் யூட்டிலிட்டினா நம்மளால் ஒரு அப்ஜெக்டிவ் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒரு யூட்டிலிட்டியை பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ண முடியும். கார்டினல் யூட்டிலிட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாருன்னா ஆல்ஃப்ரெட் மார்ஷல். இந்த கார்டினல் யூட்டிலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா H.H. Gerson. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரியன் எக்கனாமிஸ்ட். ஃபஸ்ட்டு ஃபார்முலேட் இஸ் லா ஆஃப் எக்கனாமிக்ஸ் இன் 1854 பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பார். தேர்ஃபோர் ஜிவான்ஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருப்பாருன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டியை கோசன்ஸ் ஃபஸ்ட்டு லான்னு சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் கோசன்ஸ் செகண்ட்ஸ் லா பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அது என்னதுன்னு நெக்ஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இது பார்த்துக்கலாம். ஆனால் பட் த கிரெடிட் கோஸ் டு மார்ஷல். ஏன்னா மார்ஷல் தான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக அப்புறமா ஒரு பர்ஃபெக்டாக மாட்டியிருப்பார் இந்த லாவை. ஓகே, டெஃபினிஷன் பார்த்துலாம். மார்ஷல் தான் பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன் கொடுத்துருக்காரு. த அடிஷ்னல் பெனிஃபிட் விச் எ பர்சன் டிரைவ்ஸ் ஃப்ரம் கிவன் இன்க்ரீஸ் ஆஃப் his stocks of a thing diminishes every increase in the stock of that he already has. இந்த டெஃபினேஷன் இங்கே பார்த்தா புரியல. ஆக்சுவலாக இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள். இஃப் அ கன்சியூமர் கண்டினியூஸ் டு கன்சியூம் மோர் அண்ட் மோர் ஆஃப் அ சேம் யூனிட் ஆஃப் அ கமோடிட்டி இட்ஸ் மார்ஜினல் யூட்டிலிட்டி டிமினிஷஸ். ஓகே, இப்போ நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்லேயே பார்க்கலாம். இங்கே ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போது நான் ஒரு மூவி வச்சு சொல்கிறேனே. இப்போது நீங்கள் ஒரு மூவி போய் படத்தில் பார்க்குறீங்க. என்ன மூவினா கருப்பு மூவியே போய் பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் இருக்கும்ல. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் பார்க்கும்போது கிடையாது. அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா தேர்ட் டைம் பார்க்கும்போதும் கிடையாது. அது மாதிரி உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் பார்த்தீங்கன்னா கம்மியாகினே வருதுல ஒரு கட்டத்தில். அதுதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாரு. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இங்கே மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு என்ன சொல்கிறாங்க? மார்ஜினல்னா ஒன் மோர் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது +1 செகண்ட் டைம் நீங்கள் போகிறீங்க. அந்த ஒரு அடிஷ்னல் யூனிட் தான் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. அசம்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி எக்கனாமிக்ஸில் நீங்கள் எது படித்தாலும் இல்லை எந்த ஒரு எஸ்ஸே இருந்தாலும் ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அசம்ஷன், நெக்ஸ்ட்டு அதோடைய எக்ஸ்ப்ளனேஷன், அப்புறமா இல்லஸ்ட்ரேஷன் போட்டு நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் கிராஃப் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுட்டு கன்க்ளூஷன் என்னாலே உங்களுக்கு டோட்டல் மார்க்ஸ் தந்துடுவாங்க, ஃபுல் மார்க்ஸ். அசம்ஷன், யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு. இதில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி மெஷர்டு. ஆனால் ஆர்டினல் யூட்டிலிட்டியில் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட் இன் நம்பர்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ரேங்க்ஸ் மூலமாக தான் ஆர்டர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மனி ஆஃப் கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இப்போது இங்கே ஏன் மணி கான்ஸ்டன்ட்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு தேவை, செகண்ட் டைம் போகும்போது உங்களுக்கு டிக்கெட்டுக்கு காசு தேவை. அப்போ உங்களோட இன்கம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ஷுட் பி ரேஷனல் கன்சியூமர். மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எக்ஸ்பெண்டிச்சரில் அவருக்கு கிடைக்கணும். அப்புறமா யூனிட் ஆஃப் அ கமோடிட்டி கன்சியூம்டு மஸ்ட் பி ரீசனபிள் இன் சைஸ். கமோடிட்டி கன்சியூம் ஷுட் பி ஹோமோஜீனியஸ் ஆர் யூனிஃபார்ம் இன் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட்டு அதான் ஹோமோஜீனியஸ்னால் நம்ம நேட்டே பார்த்தோம். ஹோமோஜீனியஸ்னால் சேம் ஐட்டம் ஒரு யூனிஃபார்ம் ஒரு ஐடென்டிக்கல் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கன்செப்ஷன் ஆஃப் குட் மஸ்ட் பி டேக் இன் த பிளேஸ் ஆஃப் கண்டினியூசி ஆஃப் கிவன் டைம். அடுத்தடுத்து உடனே பார்த்தோன்னா ஒன்று கன்சியூம் பண்ணுறோன்னே அடுத்து உடனே பே பண்ணுறது. அதுதான் there should be no change in a taste, habits, preference, fashions, incomes and characteristics. இப்போ ஒரு படம் பார்த்து வேறு ஒரு படம் போய் பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் வேறு மாதிரி வரும். ஆனால் ஒரே படத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆக தான் வாய்ப்பு இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் அசம்ஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்பிள் பேஸ் பண்ண இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே மூவி எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். அதே தான் இங்கே கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிடும்போது உங்களோட யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 20 இருக்குது. அப்போனா உங்கள் டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 20. செகண்ட் ஆப்பிள் கன்சியூம் பண்ணும்போது உங்களோட யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 15 மாறுது. அதனால் உங்கள் டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 20 + 15 35. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட், இந்த 50 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலே பார்த்தீங்கன்னா 0 ஆயிடுது. நீங்கள் ஒரு சேச்சுரேட்டட் பாயிண்ட்டில் வந்துடுவீங்க. அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதோ 0 பிகம் அண்ட் யூட்டிலிட்டி பிகம் ஃபிஃப்த் ஆப்பிள் இட் பிகம்ஸ் 0. அது பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிடும், நெகட்டிவாக போயிடும். இந்த டெண்டன்சி அந்த ஒரு டெண்டன்சிட்டி தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கிராஃபாகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம். யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட் நியூமெரிக்கலி. ஏன்னா இது ஒரு அப்ஜெக்டிவ் கான்செப்ட் இல்லை, இது ஒரு சப்ஜெக்டிவ். அப்புறமா த லா பேஸ்ட் ஆன் அன்ரியலிஸ்டிக் அசம்ஷன். ஏன்னா இப்போது அசம்ஷன் ஏன் அன்ரியலிஸ்டிக்காக இருக்குன்னா கன்சியூமரோட மணி இன்கம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. திஸ் லா நாட் அப்ளிகபிள் இன்டிவிசிபிள் கமோடிட்டி. நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ஷன்ஸ் இது இருக்குது. ஹாபீஸாக இருக்கும், இல்லை ட்ரங்க் கார்ட்ஸாக இருக்கும்,
மிஸ்டரிஸ், மியூசிக்கு, போயட்ரி, ரீடிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸம்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு மியூசிக்கை பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நம்ம கேட்டுன்னு இருப்போம். ஒரே ஒரு போயம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ரீட் பண்ணுவோம். ரீடிங் மூலமாக நம்மளுக்கு எதுவுமே வராது. அது மாதிரி ட்ரங்கர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை எதனாச்சும் ஒரு பேட் ஹேபிட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோடைய பேட் ஹேபிட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இதுதான். குட் ஹாபிஸ் கூட பார்த்தீங்கன்னா இது கூட எக்ஸம்ஷன் தான். இம்பார்ட்டன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் லா ஆஃப் டிஎம்யூ இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் கன்செப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் அ பேசிக்ஸ் ஃபார் அதர் கன்செப்ஷன் லாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் law of demand, law of elasticity of demand, consumer surplus and law of substitution. நெக்ஸ்ட்டு ஆடம் ஸ்மித்தோட டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேரடாக்ஸ். இது ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் என்னென்னா டைமண்ட் அண்ட் வாட்டர் தான் பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு நெசசிட்டி குட்ஸ். ஆனால் அதை விட பார்த்தீங்கன்னா டைமண்ட் தான் எல்லாருமே அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதோட வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். தவிர வாட்டரோட வேல்யூ அதிகமாக இருக்காது. அதுதான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வாட்டர் பேரடாக்ஸ்ன்னு சொல்லி அவர் இது பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி. லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டினா இப்போ நம்ம அங்கே பார்த்தோம்ல, ஒரு இது மூலமாக அவர் எவ்வளோ இது பண்ணுறாரு, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் அவருக்கு வருது. லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினாலிட்டி எவ்வளோ கம்மியாகுது. அதே ரெண்டு கூட்ஸுக்கு கம்பேர் பண்ணால் அதுதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்கிறாங்க. இது சிம்பிளாக என்ன சொன்னோன்னா, ஒரு குட்ஸை நீங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்காக இன்னொரு குட்ஸை எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. எ சிமிலர் கான்செப்ட் டு பிபிசி. நம்ம பிபிசின்னு ஒன்று பார்த்தோம்ல, ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ். அதுவும் இதுவும் பார்த்தீங்கன்னா மோரர்ல சேம் கான்செப்ட் தான். அதே தான் டெஃபினேஷன் நம்ம பார்ப்போம். இஃப் அ பர்சன் ஹேஸ் எ திங் which he can put into several users, he will distribute it among these users in such a way that it has the same marginal utility of all. For if we add a greater marginal utility in one use than another, he could gain by taking away some of its second uses and applying it for the first. Okay, the consumer is a rational assumptions பார்த்தீங்கன்னா ஓகே, இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா, இப்போ ரெண்டு ப்ராடக்ட் நம்ம கன்சியூம் பண்ணுறோன்னா அந்த ரெண்டு ப்ராடக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கணும். சப்போஸ் ஒரு ப்ராடக்ட்டில் மூலமாக நம்மளுக்கு அதிகமாக யூட்டிலிட்டி வந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணிட்டு இன்னொரு ப்ராடக்ட்லேருந்து நம்ம அதிகமாக யூட்டிலிட்டி சேம் அமௌண்ட் ஆஃப் லெவல் நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷனோட மீனிங். நெக்ஸ்ட் அசம்ஷன் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ரேஷனலாக இருக்கணும். அதே மாதிரி யூட்டிலிட்டி ஆஃப் ஈச் கமோடிட்டி இஸ் மெஷரபிள் இன் கார்டினல் numbers and marginal utility of a money remains constant. Income of a consumer is given. The perfect competition in the market. Actually market பார்த்தீங்கன்னா ரெண்டாக கிளாஸிஃபை ஆகும். ஒன்று பர்ஃபெக்ட் காம்படிஷன் அண்ட் இம்பர்ஃபெக்ட் காம்படிஷன். இது 5th சாப்டரில் நம்ம டீட்டெயில்டாக படிக்கலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் காம்படிஷன் கொடுத்துருக்காங்க. பர்ஃபெக்ட் காம்படிஷனோட சின்ன ஒரு இது என்னென்னா, அங்கே கூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹோமோஜினியஸ் கூட்ஸாக இருக்கும். The price of a commodities are given and the law of diminishing marginal utility operates. இங்கடம் இந்த டேபிள் காலம் நான் சொன்ன மாதிரி அது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கேன் பி எக்ஸ்பிளைன் வித் சிம்பிள் எக்ஸாம்பிள். Suppose a consumer wants to spend his limited income on apple and orange is said to be in equilibrium. இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ஆப்பிள் மூலமாக அவருக்கு வர யூட்டிலிட்டியும் ஆரஞ்சு மூலமாக அவருக்கு வர யூட்டிலிட்டியும் சேமாக இருந்துச்சுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள் ஈக்குவல் டு த மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் டிவைட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆரஞ்ச் ஈக்குவல் டு கேன்னு சொல்ல வராங்க இங்கே. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 யூனிட்ஸ் இருக்குது. இந்த டோட்டல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 88 எதில் ஆப்பிள். அப்போ மார்ஜினல் யூட்டிலிட்டி பார்த்தீங்கன்னா 10. இது பண்ணும்போது 5 வருது. K is equal to 5 வருது. அதே தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி எழுதுகிறோம், மார்ஜினல் யூட்டிலிட்டி எழுதுகிறோம். நம்ம ப்ரைஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம படித்தோம்ல, அந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணும்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 வருது. இந்த ரெண்டு இடத்துல 5 வருதுனால டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆரஞ்ச் 54 ஈக்குவல்ஸ் டு டோட்டல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் இஸ் 88. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் அமௌண்ட் ஆஃப் யூட்டிலிட்டி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு தருது. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்ல வராங்க. அப்போனா 4 units of apple gives a 5 units of 4 units of orange gives a satisfaction as same as ஆப்பிளில் கொடுக்குற அந்த 5 யூனிட்டோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஆரஞ்சோட 4 ஆரஞ்சோட ஃப்ரூட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்கன்னா அவர் 5 ஆப்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் டிரைவ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் ஈக்விமார்ஜினல் யூட்டிலிட்டி.
நெக்ஸ்ட் அதே தான் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம். யூட்டிலிட்டி கேனாட் பி மெஷர்ட். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான். லா கேனாட் பி அப்ளைட் ஆன் டியூரபிள் குட்ஸ். நெக்ஸ்ட் கன்சியூமர் சர்ப்ளஸ். இந்த கன்சியூமர் சர்ப்ளஸோட கான்செப்ட் என்னன்னா, இப்போது நம்ம மார்க்கெட்டில் ஒரு குட்ஸ் இருக்குது. அந்த குட்ஸோட ப்ரைஸ் நம்ம கன்சியூமர் என்ன அசியூம் பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு 50,000 இருக்கும். இப்போ ஒரு லேப்டாப் இருக்குது, ஏசர் லேப்டாப் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 50,000ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. சிம்பிளாக 50ன்னு வச்சுக்கிறாங்க. இப்படி 50,000 பார்த்தீங்கன்னா அசியூம் பண்ணிட்டு மார்க்கெட்டில் போகிறாங்க. ஆனால் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45 தான். அப்போனா கன்சியூமருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வில்லிங்னஸ் இருக்குமா? கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பார்த்தீங்கன்னா கம்மியாக தானே பே பண்ணுறாங்க. ஆனால் அவங்க அசியூம் பண்ணது 50,000, அவங்க பே பண்ணது பார்த்தீங்கன்னா 45,000. இதுதான் பார்த்தீங்கன்னா கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க. த எக்ஸஸ் ஆஃப் அ ப்ரைஸ் விச் a person would willing to pay rather than go without a thing over which actually thus pays is an economic measures of this surplus satisfaction. நீங்கள் மார்ஷலோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்குது, அது நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒரு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 45,000க்கு ஒரு லேப்டாப் இருந்தாலும் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அதுக்கு 50,000 பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வில்லிங்னஸ்ஸாக இருக்காங்க. இதோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5,000. இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் எக்கனாமிக்ஸ் மெஷரில் கன்சியூமர் சர்ப்ளஸ்ன்னு அவர் இது பண்ணுறாரு. ஓகேவா? அது கன்சியூமர் சர்ப்ளஸோட ஃபார்முலா என்னன்னா, வாட் எ பர்சன் இஸ் வில்லிங் டு பே வாட் இ ஆக்சுவலி ப்ரை. பொட்டென்ஷியல் ப்ரைஸ்னால் அவன் எவ்வளோக்கு பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கலாம் 50,000. ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன 45,000. அப்படி இல்லைனா மேத்தமெட்டிக்கலாக நம்ம கன்சியூமர் சர்ப்ளஸஸ் கால்குலேட் பண்ணோன்னா டோட்டல் யூட்டிலிட்டி மைனஸ் டோட்டல் யூனிட் மைனஸ் ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஓகே. நெக்ஸ்ட் கிரிட்டிசிசம். யூட்டிலிட்டி cannot be measured because of it's a subjective concept. சேம் நம்ம படித்த அதே கிரிட்டிசிசம் தான். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் மணி doesn't remain constant. Potential price is internal. ஓகே. லா ஆஃப் டிமாண்ட். இந்த லா ஆஃப் டிமாண்ட்னா ரொம்ப சிம்பிள். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகிடும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒரே நிமிஷம். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா டிமாண்ட் கம்மியாகிடும். இதே ப்ரைஸ் கம்மியாகிடுச்சுன்னா டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மார்ஷல் டெஃபினிஷனில் இருக்கும். த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் அ ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் டிமினிஷஸ் வித் அ ரைஸ் இன் ப்ரைஸ். இது பார்த்தீங்கன்னா சாமுவேல்சன் சொல்லியிருப்பார். சாமுவேல்சன் யாருன்னு நம்ம பார்த்தோம். க்ரோத் டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஃபஸ்ட்டு டிமாண்ட்னா என்னன்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. டிமாண்ட் இன் எக்கனாமிக்ஸ் மீன்ஸ் அ டிசையர் பேக்ட் அப் பை எனஃப் மணி டு பே ஃபார் த குட்ஸ் டிட்டர்மைண்ட். இங்கே டிமாண்டுன்னு என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருளை நம்ம பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறோம். ஒரு டிசையரான ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா டிமாண்ட் பண்ணுறோம். டிமாண்ட் பண்ணுறதுக்கான மணியும் வில்லிங் டு பேனஸும் அந்த ஒரு கன்சியூமர்கிட்ட இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா டிமாண்டுன்னு சொல்ல வராங்க எக்கனாமிக்ஸில். நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ப்ரைஸ். டைம் மீன்ஸ் அ டிமாண்ட் பர் யூனிட் ஆஃப் டைம் பர் டே சொல்ல வராங்க. மார்க்கெட் என்ன மாதிரி மார்க்கெட்? பர்ஃபெக்ட் காம்படிஷனா, பர்ஃபெக்ட் மார்க்கெட்டா, இம்பர்ஃபெக்ட் மார்க்கெட்டா? நெக்ஸ்ட் அமௌண்ட். டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஸ்பெசிஃபிக் இன் குவான்டிட்டி ஆஃப் அமௌண்ட். நெக்ஸ்ட் டிமாண்ட் ஃபங்க்ஷன். டிமாண்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் எ ப்ரைஸ். அப்போனா டிமாண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன? ப்ரைஸ்ன்னு தான் அர்த்தம். டிமாண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் ப்ரைஸ். அதுதான் பார்த்தீங்கன்னா எங்கள் மேத்தமெட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு லா ஆஃப் டிமாண்ட். இதை சொன்னவர் யாருன்னா அகஸ்டியன் கார்னட் இன் 1838. லேட்டர் இட் வாஸ் ரிஃபைன்ட் பை நம்ம யார்? ஆல்ஃப்ரெட் மார்ஷலால் ரிஃபைன் பண்ணது. அதோட டெஃபினேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். அசம்ஷன் பார்த்தீங்கன்னா இன்கம் ஆஃப் அ கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். த டேஸ்ட் அண்ட் ஹேபிட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் கன்சியூமர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு சில அசம்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான அசம்ஷன் பார்த்தீங்கன்னா ஷுட் நாட் பி சேஞ்ச் இன் எனி குவான்டிட்டி ஆஃப் அ கமோடிட்டி. டிமாண்ட் ஃபார் அ கமோடிட்டி மஸ்ட் பி கண்டினியூஸ் and should not be a substitute for a commodity in a study. ஓகே. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 இருக்கும்போது குவான்டிட்டி 1, இதே 4 இருக்கும்போது 2, இதே 3 இருக்கும்போது 3. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குலிபிரியம் ஸ்டேஜ். இதே பார்த்தீங்கன்னா 2 இருக்கும்போது 4. அப்போனா இது டிக்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? இதுதான் பார்த்தீங்கன்னா law of demand. When a price decreases, a demand quantity increases. When demand quantity increases, the price decreases. When the demand quantity decreases, the price increases. இப்படி பாருங்களேன். இது பார்த்தீங்கன்னா கம்மியாகினே போடா குவான்டிட்டி. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது இன்க்ரீஸ் ஆகினே போடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதோடைய
என்னது ரிலேஷன்ஷிப். இது பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு நெகட்டிவ் ரிலேஷன்ஷிப் ஒரு இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கா, அதனால அது பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி தான் இருக்கும். இட் ஷோஸ் அ நெகட்டிவ் கர்வ் இல்லைனா கான்வெக்ஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் டிமாண்டோட ஒரு அவுட்ரோ, ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட். டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எது மூலமாக எல்லாம் டிட்டர்மினன்ட் ஆகுது, சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்ட் ஃபேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன்ஸ் வெதர். யூஸ்வலி இந்த சம்மர் டேயில் பார்த்தீங்கன்னா நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவோம், அது மாதிரி. நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன் அண்ட் சப்சிடிஸ் முக்கியமான ஃபேக்டரு. டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களுக்கு அதிகமாகும் போது அதோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும், அது மாதிரி. நெக்ஸ்ட்டு சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் இவி ஸ்கூட்டர்ஸ்க்கு இப்போ நிறையவே வந்திருக்கு, அது மாதிரி சேஞ்ச் ஆகுறதுல சேஞ்சஸ் இன் இன்கம். இதை பற்றி கீன் சைக்காலஜி தியரியை பற்றி நம்ம சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய எஃபர்ட் ஆகுதுன்னு நம்ம பின்னாடி படிப்போம். நெக்ஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு. சேஞ்ச் இன் இன்கம், வருவாய் அதிகமாக செலவினங்களும் அதிகமாகும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீன் சைக்காலஜி தியரி ஆஃப் கன்சப்ஷனில் நம்ம படிப்போம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் பாப்புலேஷன் அதிகமாக டிமாண்ட் அதிகமாகும், டிமாண்ட் அதிகமாச்சுன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகணும். நெக்ஸ்ட்டு எக்ஸெப்ஷன்ஸ் ஆஃப் லா ஆஃப் டிமாண்ட். லா ஆஃப் டிமாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா கிஃபன் பேரடாக்ஸ். இப்போது ஒரு சில கூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னடா அதோடய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாகாது. சரி, சே ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸாக இருக்கட்டும், ராகியாக இருக்கட்டும். இப்போ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெட்ரோல், அதோட ப்ரைஸ் அதிகமாக தானே இருக்குது, ஆனால் அதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாகலை. அதே மாதிரி வெல்பன் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இக்னோரன்ஸ். ஒரு சிலர்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அதிகமாக இருக்கும்னு நினச்சே பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸ் வாங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ஐஃபோன்ஸ், அது என்னடா ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் அதோட டிமாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெக்குலேட்டிவ் எஃபர்ட்ஸு. ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு சப்ளை இன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா புரியும். இப்போது வெங்காயம் விலை 100 ரூபானா, ஒரு கிலோ 100 ரூபானாலும் பார்த்தீங்கன்னா வாங்குவாங்க. ஏன்னா ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சுன்னா, பற்றாக்குறை வந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்காதுல்ல. அதனால பார்த்தீங்கன்னா டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். சேஞ்சிங் இன் குவான்டிட்டி டிமாண்டட் ஃபார் கமோடிட்டி டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ் அலோன் இஸ் கால்ட் எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு மூலமாகவே இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆஃப் குவான்டிட்டி ஆகுதுன்னா ஒரு கமோடிட்டி, அதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இதில் வேறு இன்னும் இல்லை. நெக்ஸ்ட்டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா சேஞ்ச் இன் டிமாண்ட் டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா இப்போ ஒரு கமோடிட்டியோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை மட்டும் மெயின் ஃபேக்டராக வச்சு சேஞ்ச் ஆகுதுன்னா அதான் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். Price elasticity of demand is commonly known as elasticity of demand, refers to the responsiveness and sensitivity of a product change in its price. இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். அதனால தான் இபி elasticity of a product is equal to proportionate of change in quantity demand change in price. அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே நியூமெரிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். உங்களோட இன்கம் சேஞ்ச் ஆகிறது மூலமாக உங்களுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிகிரி ஆஃப் ரெஸ்பான்சிவ்னஸில் சேஞ்ச் ஆகிடுது, அதுதான் பார்த்தீங்கன்னா இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அங்கே பார்த்த மாதிரி மேலே இருக்க ஃபார்முலா சேம், கீழே மட்டும் ப்ரொபோர்ஷனேட் சேஞ்ச் இன் இன்கம்னு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இந்த கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன இதுனா, இப்போது 2 பொருள் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு பொருளோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக இன்னொரு பொருளோட டிமாண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போது மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோதுமை இருக்குது, வீட் இருக்குது, அதான் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு இருக்குது. இப்போ கோதுமை விலை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா மைதா விலை சேமாக இருக்குது. 1 kg பார்த்தீங்கன்னா 50-15 இருக்குது மைதா அண்டு கோதுமை. இப்போ வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 100 மாறிடுச்சு. ஆனால் மைதா பார்த்தீங்கன்னா அதே 50 rupeesல தான் இருக்கும். அப்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைதாவோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ப்ரொபோர்ஷனேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிமாண்ட் ஆஃப் கமோடிட்டி எக்ஸ் டூ டு த ப்ரொபோர்ஷன் ஆஃப் சேஞ்ச் இன் ஃபார் எ கமோடிட்டி ஒய்யில் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறது மூலமாக நம்ம எக்ஸோட கூட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அது டிக்ரீஸ் ஆகுது அதை பற்றி படிக்கிறதுல கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். நெக்ஸ்ட்டு அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இப்போது ஒரு டிமாண்டோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகுறதுக்கு இப்போ மேஜராக 21st centuryயில் காரணம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் தான். அந்த அட்வர்டைசிங்கோட எக்ஸ்பெண்டிச்சர் சேஞ்ச் ஆகுறது மூலமாக டிமாண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, அதுதான் பார்த்தீங்கன்னா அட்வர்டைசிங் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வரைக்கும் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்டிஃபரன்ஸ் கர்வ் அப்படி இல்லைனா ஆர்டினல் அப்ரோச்னு சொல்லுவாங்க, அதிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். த லெவல்ஸ் ஆர் டிகிரிஸ் ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டின்னா என்னதுன்னா, இப்போது நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுறோம்ல, அந்த சேஞ்ச் ஆகிறோடைய லெவலை பொறுத்து அதுக்கு பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க, இங்கே பார்த்துக்கலாம். இபி எலாஸ்டிசிட்டி ஆஃப் அ ப்ரைஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, அதை பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எலாஸ்டிக்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிப்ஷன் சேஞ்ச் இன் டிமாண்ட் இன் இன்ஃபினிட் அட் எ கிவன் ப்ரைஸ். ஒரு ப்ரைஸ் கொடுத்தது மூலமாக அதோட டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்ச் ஆகுது, டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுதுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. அதோடைய கர்வ் எப்படி இருக்குன்னா ஹாரிசாண்டலாக இருக்கும், இப்படி இருக்கும் அதோடைய கர்வ். அதோடைய சிம்பிள் என்னதுன்னா இதுதான் இன்ஃபினிட்டி சிம்பிள், ஏன்னா அதோடைய சேஞ்ச் பார்த்தீங்கன்னா த்ரூஅவுட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னா டிமாண்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச் வாட் எவர் த ப்ரைஸ் சேஞ்ச். நம்ம பார்த்தோம்ல கிஃப்ட் அண்ட் குட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அது மாதிரி என்னடா பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆனாலும் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா அந்த குட்ஸுக்கு சேமாகவே இருந்துச்சுன்னா அதான் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். அந்த பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இது எப்படி இருக்குன்னா வெர்டிக்கலாக இருக்கும், இப்படி இருக்கும் வெர்டிக்கல். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக். ரிலேட்டிவ்லி ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக்னு இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் when the proportionate of change in demand for a commodity is greater than the proportion of change in price. இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 10% ஆகாமல் ஒரு 25% ஆகுதுன்னா அதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். இது இபி இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் தென் 1, ஏன்னா டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக சேஞ்ச் ஆகுது. அதே ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட்னா இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகுது, ஆனால் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போனா பார்த்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் இஸ் லெஸர் தென் 1. இந்த லெஸர் தென் 1 இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 100%. இந்த 100% என்ன டினோட் பண்ணுறதுன்னா ப்ரைஸை தான் டினோட் பண்ணுறது. ப்ரைஸோட பர்சன்டேஜை விட நம்மளுக்கு கம்மியாக தான் பார்த்தீங்கன்னா என்ன டிமாண்ட் ஆகுது, என்ன பார்த்தீங்கன்னா என்ன பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னா டிமாண்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு யூனிட்டரி எலாஸ்டிக்னா இப்போ ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிமாண்டும் பார்த்தீங்கன்னா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால தான் இது ஈக்குவல் டு 1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் சப்ஸ்டியூட் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா அதோடைய எலாஸ்டிசிட்டி கிராஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் இன்கம் ஸ்பெண்ட். கன்சியூமர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வருவாயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற டயர்டாக இருக்காங்க, அது பொறுத்து மாறும். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் யூசர்ஸ் ஆஃப் கமோடிட்டி. அந்த கமோடிட்டியோடைய யூசர்ஸை பொறுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிமாண்ட் அட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி பிட்வீன் எ குட்ஸ். ஒரு குட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் கம்பல்சரி தேவை. பெட்ரோல் செய்யணும்னா பெட்ரோல் நம்மளுக்கு வேணும்னா லுபிரிகேட் ஆயில் தேவை, அதுக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் தேவை, இல்லை நம்மளுக்கு ஆயில் பேரல்ஸ் நம்மளுக்கு தேவையில்ல, அது மாதிரி. நெக்ஸ்ட்டு டைம். In a long run, the price elasticity of demand for many goods will be larger because of time region. டைம் பார்த்தீங்கன்னா ஒரு சில குட்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருந்தாலும் ப்ரைஸு ஓவர் பீரியட் ஆஃப் டைம் போகும்போது அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே தான் வைஸ் வர்ஸாக ஷார்ட் ரனில் நடக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா 5th பாயிண்ட்டாக டைம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெஷர்மெண்ட் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். இல்லை மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் மெத்தடு. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் எ ரேஷியோ மெத்தடு. இல்லை பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஃபஸ்ட்டு இதுக்கு எவ்வளோ, நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் குவான்டிட்டி பை சேஞ்ச் இன் ப்ரைஸ் இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ் பை குவான்டிட்டி. ஸோ இதோடைய ஃபார்முலா கடைசியாக என்ன வரும்னா இபி இஸ் ஈக்குவல் டு பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் குவான்டிட்டி பை த பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்ச் இன் ப்ரைஸ். வேறு அதுதான் சேஞ்ச் இன் டிமாண்ட். இங்கே குவான்டிட்டிக்கு பதிலாக நான் டிமாண்ட்னு சொல்லியிருக்கணும், பார்த்துக்கோங்க. அதே தான் சேஞ்ச் இன் ப்ரைஸ். நெக்ஸ்ட்டு டோட்டல் அவுட்லே மெத்தட். மார்ஷல் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா சிம்பிளஸ்ட்டும் மோஸ்ட் ஈஸியஸ்ட் மெத்தடும் சொல்லியிருப்பார். ஏன்னா டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பி இன்ட்டு கியூ. அப்போனா இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 இருக்குது, குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் டோட்டல் அவுட்லேனா டோட்டல் குவான்டிட்டி டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ வருது, 450 வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 × 4 500 வருது. இப்போ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போனா கிரேட்டர் தென் 1. நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், ப்ரைஸ் இன்னும் டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் குவான்டிட்டி டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ 500, ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூனிட்டரி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுனால இ இஸ் ஈக்குவல் டு 1.
நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாகுது, குவான்டிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவாக போயிடுச்சு. E=-1. ஏன்னா டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்லே மெத்தடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா டோட்டல் ரெவன்யூ மெத்தட்னு இதுக்கு பேர் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஒரு ஜியோமெட்ரிக்கல் elasticity. The point of elasticity of a linear demand curve is shown by the ratio of segment of a line. Next, importance of elasticity of demand. Price fixation. Price பற்றினா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு elasticity of demand பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். நெக்ஸ்ட்